ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் படம். படத்தோட நேம் ராயன். இந்த படத்தோட ரிவ்யூவை நான் முன்னாடியே போடணும்னு நினச்சேன். பட் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் போட முடியல, கொஞ்சம் டிலேயாக போடுறேன். இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி தனுஷ் சின்ன பையனாக இருக்கப்ப நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தனுஷ் அவரோட 2 தம்பிங்க, தங்கச்சி, இவங்க 4 பேர்த்தையும் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு காணா போயிடுறாங்க. சூழ்நிலை காரணமாக தனுஷ் அந்த ஏஜ்லேயே ஒரு கொலை பண்ணிடுறாரு. தான் சொந்த ஊரை விட்டு தன்னோட தம்பிங்க தங்கச்சியோட தப்பிச்சு சென்னை வந்துடுறாரு. சென்னை வந்த தனுஷுக்கு செல்வராகவன் ஆதரவு கொடுக்குறாரு. தனுஷ் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னோட தம்பிங்க தங்கச்சியை அவர் தான் அம்மா அப்பா மாதிரி வளர்த்துட்டு வர்றாரு. ஸ்டோரியில் தனுஷ் பெரிய ஆளாயிடுறாரு. அவர் இருக்கிற ஏரியாலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு. அதை பேஸ் பண்ணி இன்கம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனுஷோட பெரிய தம்பி சந்தீப் கிஷான், சின்ன தம்பி காளிதாஸ் ஜெயராம், தங்கச்சி துஷாரா விஜயன். சந்தீப் கிஷான் அடிக்கடி அவங்க இருக்க ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு குடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. காளிதாஸ் ஜெயராம் காலேஜ் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஏரியாவில் 2 கேங்ஸ் இருக்குது. ஒன்று சரவணன் கேங், இன்னொன்று எஸ்ஜே சூர்யா கேங். இந்த 2 கேங்குக்கு இடையில பல வருஷமாக பகை இருக்குது. இவங்க 2 பேரும் விட்டா அடிச்சுப்பாங்க, ஒருத்தவங்களை ஒருத்தர் காலி பண்ணுங்கிற லெவலில் எப்பொழுதுமே ரெடியாகவே இருக்காங்க. அந்த மாரி தான் அவங்களோட என்விரான்மெண்ட்டும் இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் சந்தீப் கிஷான் அந்த 2 கேங்ஸோட பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாரு. தன்னோட தம்பியும் தன்னோட ஃபேமிலியையும் காப்பாற்றுறதுக்காக தனுஷ் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ராயன். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்குப்பட்ட இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு படத்தில் நடிகர்களில் சூஸ் பண்ணது. பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் எல்லாருமே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு தனுஷ் அவரோட 50வது படம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அவரோட இயலாமை, இறுக்கம் எல்லாத்தையும் அழகாகவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். கோபம் வரப்பையும் சரி, அதையும் ஆக்ஷன் மோடில் சூப்பராகவே தெரிக்க விட்டுருந்தார். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறத சொல்லணும்னா துஷாரா விஜயனோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட தனுஷோட கேரக்டர் அளவுக்கே ஈக்குவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அல்டிமேட். அவங்க மட்டும் இல்லாமல் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷான், அப்பர்ணா பாலமுரளி, பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா, சரவணன், செல்வராகவன் சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் அழகாகவே வெளியில் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் அவங்க சூஸ் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்திருந்தாங்க. அந்தந்த கேரக்டரை நம்ம கண்ணு மூடி கொண்டு வந்திருந்ததுக்கு அந்த நடிகர்களோட நடிப்பு ப்ளஸ் அந்தந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண நடிகர்கள் இது 2மே பலமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங். ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் பண்ணியிருந்தார். படத்தோட ஸ்டார்டிங் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கலர் டோன் மாற்றினது. அதுக்கப்புறம் படத்தில் வர கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாரி இருந்துச்சு. அடுத்ததாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. ரீசெண்டாக அவர் போட்ட படங்களில் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் தனித்துவமாக இருந்த மாதிரியே ஃபீலை உருவாக்குனுச்சு. அடுத்ததாக இந்த படத்தோட எடிட்டிங் பிரசன்னா பண்ணியிருக்காரு. அவரோட எடிட்டிங் பேட்டர்ன் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மாஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்ட்ரோல் பிஃபோர் வர ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் கூஸ் பம்பாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த 2 கேட்டகரியுமே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 2மே பாசிட்டிவ் நெகட்டிவும் கலந்துருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேயில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தனுஷ் அழகாக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை உருவாக்குறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காரு. அது பாசிட்டிவ் தான். இருந்தாலும் அந்த பேஸான ஒரு கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணி அதை கொண்டு வரது, அவங்களுக்குள்ள எப்படா ஃபைட் வரும், அந்த கேங்ஸ் எப்போ முட்டிப்பாங்க, அது இவங்களை அது எப்படி இம்பேக்ட் பண்ணும், இந்த தனுஷோட ஃபேமிலி எப்படி இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அந்த நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை அது உருவாக்கிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை உருவாக்குனுச்சு. அப்புறம் பிஃபோர் வர ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு கூஸ் பம்போட நல்லா போணுச்சு. ஆனால் இது ஃபுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட்டர்ன்லையும் லைட்டாக ட்ராமா மோட்டில் தான் போடு. அதனால் லைட்டாக ஒரு ஸ்லோனஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமாக இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் டோட்டல்
டோட்டலாகவே கொஞ்சம் அவுட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. வழக்கமான ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் போயிடுச்சு. நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய சீன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ட்விஸ்ட்டுன்னு இவங்க சில விஷயங்கள் காட்டுறதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கான ரீசனும் ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் லாஜிக் இல்லாதம சில விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சொல்ல முடியாது, சொன்னால் ரிவீல் ஆகிரும். செகண்ட் ஹாஃபில் எனக்கு பாசிட்டிவ் மாரி பட்டது 2 விஷயம் தான். ஒன்று, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் கொஞ்சம் தூரத்திலே தனுஷ் ஒரு வீட்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி போவார். அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யப்பட்டுச்சு, ஏன்னா நானும் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபோட மிடில் துஷாரா விஜயன் ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த விஷயம் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் மாசாக இருக்கும். நெக்ஸ்ட் அது தொடர்ந்து தனுஷும் துஷாரா விஜயனும் உட்காந்துருப்பாங்க. உட்கார்ற மாரி ஒரு சீன் இருக்கும், டீ குடிச்சிட்டு. அந்த இடத்துல நடக்கிற சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவ் மாரி பட்டுச்சு. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் பண்ணுச்சு. அடுத்த நெகட்டிவ்னு எனக்கு பட்டது, இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் புதுசானதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய படங்களில் பார்த்த ஸ்டோரி பேஸ் லைனோட கலவை மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஆவரேஜான படம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இந்த படத்தில் ஓவராலாக வைலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி தான். என்னோட ரிவ்யூவை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.